கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். குறிப்பாக கடைசி காலங்களை குறித்து நம்ம அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவாராக. கடைசி நாட்களில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், உலகம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், இல்லை அதை குறித்ததான யோசித்து பார்த்தாலே இந்த உலகம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருப்பதை நீங்களும் நானும் உணர முடியும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தானியேல் 12வது அதிகாரம் 4வது வசனம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மற்றும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்க கூட பேசுங்கப்பா. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ள வார்த்தைகளை கர்த்தா மனதுருக்கத்தோடும் அபிஷேகத்தோடு நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பேசுகிறனே குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. இந்த வார்த்தை உலகமெங்கும் கடந்து சென்று ஒவ்வொரு ஜனங்களும் வருகைக்காக நீர் ஆயத்தப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தானியேல்ல சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம இப்போ படித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையில் பாருங்க, வேதத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தானியேல் ரொம்ப முக்கியமானது என்று சொன்னால் கடைசி காலங்களை குறித்து அதிகமாக தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலங்களில் உண்டாகிற ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருட காலங்களில் அந்திகிறிஸ்துவோட 7 வருட காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நித்திய வாழ்வை சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எப்படி நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி பழைய பாட்டில் தானியேலுடைய தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் 2000 வருஷம், கிபி 2000 வருஷம் தாண்டிடுச்சு. பழைய பாட்டில் தானியேல் எழுதப்பட்ட சுமார் 600 வருடம். அப்படி என்று சொன்னால் 2600 வருடத்திற்கு முன்னாடி கர்த்தர் அநேக காரியங்களை தானியேல் ஆகிய தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை நம்ம தானியேல்ல பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமானதான் நம்ம இப்போ படித்ததான வசனம். என்ன வார்த்தை என்று சொன்னால், அதில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ஆராய்ச்சி. கடைசி காலங்களில் ஆராய்ச்சிகள் பெருகும். அது ஒன்று உலகத்துக்குரிய ஆராய்ச்சிகள் பெருகும், இன்னொன்று ஆவிக்குரிய ஆராய்ச்சி, வேதத்தை குறித்த ஆராய்ச்சி, கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆராய்ச்சிகள் பெருகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 2வது பகுதி, அறிவும் பெருகி போகும் என்று சொல்கிறதான காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அறிவு பெருகிறதான ஒரு காலம்தான் இந்த கடைசி காலம். இப்போ அறிவு என்று சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 3 விதமான அறிவு இருக்கிறது. ஒன்று தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேவனை, இன்னும் நான் தேவனை குறித்து அறியணும், தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து அறியணும் வேண்டும், பரலோகத்தை குறித்து அறிய வேண்டும் என்கிறதான ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் பெருக வேண்டும். இது ஒரு அறிவு. 2வது அறிவு சாத்தானை குறித்த ஒரு அறிவு. அதாவது கண்ணுக்கு மறைந்து இருக்கக்கூடிய சாத்தான் துறைமறைவில் என்னென்ன காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு பின்னாடி, அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இந்த ஆண்டவர் காரியங்களை நகர்த்தி கொண்டு ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த கடைசி காலத்தில் ஒன்று. 2வது சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, துறைமறைவில் நமக்கு பின்னாடி கண்களுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்கள்ல அவனும் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ சாத்தானை அறிகிற அறிவு அது என்று சொல்லும்போது, சாத்தான் இந்த கடைசி காலங்களில் என்னென்ன அவன் பண்ண போய்கொண்டிருக்கிறான், அவன் என்னென்ன காரியங்களை தந்திரமாக செய்து கொண்டிருக்கிறான் என்கிறதை குறித்து நாம் அறிய வேண்டும். 3வது இந்த உலகத்தை குறித்து அறிகிற அறிவு. நம்ம உலகத்தில் படிக்க வேண்டிய காரியங்கள், உலக ஞானம், உலக காரியமான உலகத்தை குறித்து ஒரு அறிவு. இதுல மிக முக்கியமானது ஆண்டவரை அறிகிற அறிவு தான் மிக முக்கியம். அப்போ இதுல 3 விதமான அறிவு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது உலகத்தை குறித்து அறிகிற அறிவும், அதோடு சேர்த்து சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து. சாத்தான் இந்த கடைசி காலத்துல, அதாவது அந்தி கிறிஸ்து வரக்கூடிய காலத்துல, அந்தி கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்படிக்காக சாத்தான் எந்தெந்த காரியங்கள்ல அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்கிற அறிவு உங்களுக்கும் எனக்கும் தெளிவாய் தெரிந்து கொண்டால்
நாம் எவ்வளவு சீக்கிரமாக அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட முடியும் என்பதுதான் உண்மை. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான காரியம், அறிவு பெறுகிற காலத்துல தான் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கூட, இப்போ நானாகட்டும் இல்லை என்னுடைய முற்பிதாக்கள், ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு 2 டேக்கேட்ஸுக்கு முன்னாடி, ஒரு 20 வருடம் முன்னாடி உள்ள ஜனங்களுடைய அறிவு ஆகட்டும், எனக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவு இல்லைன்னா எனக்கு இப்போ என்னை தாண்டி வரக்கூடிய ஒரு 20 வருஷம் கீழான அந்த சிறு பிள்ளைங்க இல்லைன்னா இளம் வாலிபர்களுக்குள்ள ஒரு இருக்கிற அறிவையும் குறித்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தால் ஒரு பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும். அதாவது நம்முடைய பெற்றோருடைய காலத்துல அவர்கள் யோசித்த யோசனை, அவர்களுக்கு இருந்த ஒரு அறிவும் எனக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவும், இனி வருகிற தலைமுறைக்கு வருகிறதான ஒரு வித்தியாசமான அட்வான்ஸ் அறிவும் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இது எங்க போய் முடியுமோ என்று சொல்லி நமக்கே ஒரு பயமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கடந்த ஒரு நூற்றாண்டுல 20வது நூற்றாண்டுல இருந்து 21வது நூற்றாண்டுல வித்தின் ஷார்ட் டைம்ல, வித்தின் ஒரு 100 இயர்ல அறிவுகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. எவ்ரி 5 இயர்ஸோ அறிவுகள் என்ன செஞ்சிட்டு இருக்குது, உலக அறிவாகட்டும், கடவுளை குறித்து அறிகிற அறிவாகட்டும், பயங்கரமான சேஞ்சஸ் இன்னைக்கு உலகத்துல வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நிச்சயமாகவே நீங்களும் நானும் அதை உலகத்துல நடக்கிற சம்பவங்களை வைத்து பார்த்தால் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலக அறிவை இன்னைக்கு அறியும்படிக்காக சாத்தான் திரைமறைவுல பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான். அதுல ஒரு காரியம்தான் ஏஐ என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அறிய போகிறோம். பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடியதாக செயற்கை நுண் அறிவு, அதிலே வேர்டு இருக்கு, செயற்கை. அதாவது நேச்சுரலானது கிடையாது, செயற்கையானது. அதாவது செயற்கையான நுண் அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தமிழ் மீனிங். அப்போ அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு நுண் அறிவு அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்ட் ஆன ஒரு அறிவை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாலேஜை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை குறித்து நான் பல வீடியோக்களை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பல காரியங்களை அதை குறித்துலாம் நான் யோசிச்சு, பல காரியங்களை நான் மெடிடேட் வேதத்தில் இருக்கிறதையும், வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும், இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்ன காரியங்களை இந்த கடைசி காலங்களில் அது அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் இன்னும் நடக்கக்கூடிய சம்பவங்களை உலகத்தில் நடக்கிறதை கம்பேர் பண்ணி பார்க்கும்படிக்காக என்னுடைய இருதயத்தை பல நாட்களாக அதை குறித்து யோசிக்கும் போது, அதை குறித்து ஆராயும் போது அநேக திடுக்கிடுகிறதான உண்மையான சம்பவங்கள் நிறைவேறி கொண்டிருக்க நினைக்கும் போது உண்மையாகவே நாம் எவ்வளோ மோசமான காலத்தில், எவ்வளோ கொடிதான காலத்தில் நாம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து நாம் அவருடைய வருகைக்காக நாம் எவ்வளவு சீக்கிரமாக அவருடைய வருகை வரும் என்பதை நினைக்கும் போது நான் என்னுடைய உள்ளத்துல மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறித்து பார்க்கும்போது இது 20வது நூற்றாண்டுலேயே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்துல வந்தது தான். இப்ப பாருங்க, ஆனால் இந்த ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப பாப்புலராக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி அதிகமாக பேசுகிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த ஐடி டெக்னாலஜி, அதாவது ஐடி ரிலேட்டடான இது வரும்போது, இதுவும் 20வது நூற்றாண்டுல மிட்பகுதியில் வந்தது தான் இந்த ஐடியோடைய டெவலப்மெண்ட். அதாவது 1960வது வருடத்துல தான் இந்த ஐடி செக்டர் வந்து பூம் ஆகுது. இன்னைக்கு நாங்கெல்லாம் படிக்கும்போது யாரை படித்தாலும், யார் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க படிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ஐடியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் வந்து ஃபார்மசி தான் நான் படித்தேன். இப்போ என் கூட காலேஜ் ஸ்கூல் படித்தவங்க எல்லாமே அநேகர் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. என்னுடைய ஜெனரேஷன் அந்த காலங்களில் யாரை கேட்டாலும், எங்கப்பா நீ என்ன படித்து என்ன வேலை வாங்கணும் அப்படின்னா, நான் படித்து ஐடிக்கு போகணும், ஐடியில் நான் வேலை செய்யணும். ஏன்னு சொன்னால் அன்னைக்கு அவங்களுக்கு பயங்கரமான சம்பளம் வீக்காக இருக்கும். அந்த நாளில் சம்பளம் படித்து முடித்ததுமே 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். ஐடி எல்லாரும் ஐடின்னு போனாங்க. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே மாறி யாரை கேட்டாலும், எங்கப்பா என்ன அடுத்து படிக்க போகிற, ஏஐ படிக்க போகிறேன். இன்னைக்கு இன்ஜினியர்ஸ்லாம் ஏஐன்னு சொல்லி தனியாக கோர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இனி வருகிற காலம் இந்த ஏஐனால ஒரு முழு உலகமே என்ன செய்ய போகிறது, அவன் ஏஐயுடைய கண்ட்ரோலுக்குள்ளதாக போகிற காலம்தான் இனி வருகிற காலம். அப்படி என்று சொன்னால் அந்த ஏஐனால நிறைய நன்மையும் இருக்கிறது. ஆனால் நன்மையை காட்டிலும்
அநேக என்ன உண்டு, கெடுதியும் உண்டு என்பதை நீங்களும் நானும் இந்த ஏஐ இந்த உலகத்தை ரூல் பண்ண போகிறது. ஏனென்று சொன்னால் ஏஐயுடைய பின்னாடி இருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துடைய ஆவி தாண்டி அந்தி கிறிஸ்து ஒரு தனி மனிதன், ஒரு கடைசி கால ஒரு சாம்ராஜ்யத்துல வரக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்து ஒரு ராஜ்யத்துல இந்த ஏஐ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறது. அந்தி கிறிஸ்துடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல பிசாசுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஏஐ மூலமாக ஒரு மிகப்பெரிய என்ன உண்டாக போகிறது. இந்த உலகத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நடக்க போகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கூகுளில் நல்லது இருக்குது, பட் அதே நேரத்தில் கூகுள் மூலமாக அநேக தவறான காரியங்களும் இருக்கிறது. ஒரு புறம் நல்லது, ஆனால் அதே அளவில் 50% அதிகமாக கூகுள் மூலமாக அநேக தப்பான காரியங்களும் நம்ம என்ன செய்கிறோம். அது மூலமாக நிறைய வெப்சைட், தவறான வெப்சைட் இருக்குது. அது மூலமாக நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்குது. அதன் மூலமாக நிறைய என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. அது மூலமாக இன்டர்நெட்டை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ஹேக் பண்ணுறாங்க, பண டிரான்சாக்ஷனை திருடுறாங்க. இப்படி ஒரு புறத்தில் இன்னொரு தீமைகளும் இருக்கத்தான் செய்கிறது கூகுளில். அதே மாதிரி தான் இந்த ஏஐ என்ன செய்யும், நம்முடைய வெளிப்புறத்தில் பார்க்கும்போது அது ஒரு நன்மையை போன்று இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு பெரிய தீமையாகவும் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. பாருங்கள், கடந்த நாள் ஒரு நியூஸ் சேனலில் வந்து தான் நியூஸ் 18 தமிழ் சேனலில் ஏஐ குறித்து ஒரு சயின்டிஸ்ட் பேசுகிறார். அவருடைய பேர் சயின்டிஸ்ட் டாக்டர் வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடியவங்க பேசுகிறாங்க. ஏஐ மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அழிவு, அதாவது மனிதனுக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் பேசுகிறார். அவரும் நிறைய காரியங்களை குறித்து ஏஐயில் வரக்கூடிய தீமைகளை குறித்து அவர் அதிகமாக பேசியிருந்தார். இதனால் இந்த ஏஐ வருகிறதுனால என்னென்ன சம்பவங்கள் நடக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஏஐனால நிறைய பேருக்கு என்ன செய்யுமா, வேலை இழந்து போகக்கூடிய அபாயம் உண்டு. ஏன்னா நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை இன்னைக்கு என்ன செய்யும், ஏஐல போட்டிங்கன்னா அதே நிறைய காரியங்களை பண்ணி கொடுக்கறதுனால ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன செய்யுமா, பறிக்கப்படும். நிறைய பேருக்கு வேலை என்ன செய்வாங்க, இதன் மூலமாக இழந்து போவாங்க. இது ஜென்ரலாக மனிதனுக்கு உண்டாகக்கூடிய தீமைகள். அது மாத்திரமல்ல, இந்த ஏஐனால நிறைய தீமைகள் வருது. என்ன தீமைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த ரோபோட்டிக்னு சொல்லி சிஸ்டம் வந்துருச்சு. இப்போது இந்த ஏஐயோடைய சேம் டெக்னாலஜி தான் என்ன எதில் யூஸ் பண்ணுறாங்க, ரோபோட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இன்றைக்கி இந்த ரோபோட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏஐயை வந்து, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்வால்வ் பண்ணி இந்த ரோபோட்டுகளை என்ன செய்கிறாங்க, தயார் செய்கிறாங்க. அதில் பாருங்கள், இன்றைக்கி ரீசெண்டாக பாருங்கள், அதில் வந்ததான செய்தி தான், ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்கிறான், ரோபோட்டு என்ன செய்கிறான், ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு சுமையை சுமக்கிற ஒரு வேலையாகட்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்றைக்கி என்ன செய்ய போகுது, ஆள் இல்லாத என்ன செய்ய போகிறாங்க, ஆளே இல்லை, டிரைவர் இல்லாமலேயே என்ன செய்ய போகிறாங்க, கார்களை தயாரித்து ரோபோட்டிக் மூலமாக என்ன செய்ய போகிறாங்க, கார்களை அவங்க உருவாக்க போகிறாங்க. இதனால் மனிதனுக்கு அநேகருக்கு என்ன செய்ய போகுது, வேலை இழக்க போகிறது. இப்போது அது மாத்திரமல்ல, பாருங்கள், போலீஸுடைய இன்டெலிஜென்ஸில் என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்குள்ளே இந்த ரோபோட்டிக்கை கொண்டு வைக்கிறாங்க. ரோபோட்டிக்னு சொல்கிறது ஏஐ இன்வால்வ் பண்ணக்கூடிய ரோபோட்டை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, ரோபோ கேப் என்று சொல்லக்கூடிய போலீஸுக்குள்ளேயே என்ன செஞ்சுறாங்க, அந்த ரோபோட்டை உள்ளே கொண்டு வந்து அவங்கள என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு பணியில் அவங்கள அமர்த்தி இராணுவத்தில் என்ன செய்கிறாங்க, ரோபோட்டை பயன்படுத்துகிறாங்க. இது ரீசெண்டாக பாருங்கள், இந்த துபாயில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் அநேக ரோபோட்டுகள் என்ன செய்கிறாங்க, எடுத்திருக்காங்க. யாரை எடுத்திருக்காங்க, அவங்க தான் ரோபோ கேப் என்று சொல்லக்கூடிய போலீஸுக்குள்ளே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மக்களை கவனிக்கிறாங்க. எந்த ஒரு பெரிய ஆபத்துகள் வராதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அநேக மால்களில் இன்றைக்கி ரோபோட்டை வைத்து அந்த இராணுவத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி ஒரு மனிதனை வந்து மக்களை பாதுகாப்பாங்களோ அதே மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி, அந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்றைக்கி ரோபோட்டுக்குள்ளே அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பாருங்கள், இந்த நம்ம இப்போ நியூஸ் எல்லாம் படிக்கிறோம், நியூஸை வந்து ஆங்கர் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ரோபோட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. ரோபோட் வந்து தான் இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி மனிதன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய நாடுகளில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்த ஆங்கர் வந்து ரோபோட்டை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக பேச வைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இப்படி பல விதத்தில் ரோபோட்டுக்குள்ளே அந்த ஏஐயுடைய இன்வால்வ் பண்ணி அது வந்து தானாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை படைத்ததாக
இந்த ரோபோட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஏஐயுடைய டெக்னாலஜி அப்படிப்பட்டதான ஒரு டெக்னாலஜி. பாருங்க, அந்த ரோபோட்டில் மிகவும் ரொம்ப கொடிதான ரோபோட் என்ன அப்படின்னு சொன்னால் ஹியூமனாய்டு ரோபோட் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரோபோட் என்ன பண்ணுமா, இது இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் சரி, அந்த ஆம்புலன்ஸில் பயன்படுத்தப்பட்டாலும், இப்படிப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்படுகிற இந்த ரோபோட்டு என்ன பண்ணுமா, மனிதனையே தாக்கிருமா. மனிதனையே தாக்கிப்போ நீங்கள் அந்த ரோபோட்டோட ஒன்று சொல்கிறீங்க, இந்த காரியத்தை செய்யன்னு நீங்கள் அந்த ரோபோட்டுக்கு கட்டளை கொடுக்குறீங்க, செய்ய சொல்கிறீங்க. பட் அதே நேரத்தில் அந்த ரோபோட் என்ன பண்ணுமா, அதுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது அதுக்கு பிடிக்கலன்னா அப்படியே என்ன செய்யுமா, நம்மளை அடிச்சிருமா. அடிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை கொலையே பண்ணி விடுமா. இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்னு சொல்லக்கூடிய ரக ரோபோட்ஸ். இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆல்ரெடி என்ன நடந்திருக்கு, இது அமெரிக்க தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்க இராணுவத்தில் ஒரு சம்பவம் இப்படியாகி நடந்திருக்கு. அமெரிக்க இராணுவத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது ட்ரோனுக்குள்ளே ஏஐ டெக்னாலஜி வச்சு அந்த ரோபோட்டை என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு இராணுவ அதிகாரி அவர் ஆப்ரேட் பண்ணி ஒரு பர்டிகுலரான ஒரு டார்கெட்டை அட்டாக் பண்ணி அதை அழிக்கும்படிக்காக அந்த ரோபோட்டுக்கு கட்டளை கொடுக்குறாரு. இப்போ இந்த ரோபோட் என்ன பண்ணுது, இந்த இராணுவ அதிகாரியே திருப்பி அட்டாக் பண்ணி இந்த இராணுவ அதிகாரி என்ன செஞ்சிருக்கு, கொலை பண்ணியிருக்கு. இது அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்படி என்று சொன்னால் மனிதனையே எதிராக அட்டாக் பண்ணி மனிதன் உருவாக்குன ஏஐ தான். அந்த ஏஐ மூலமாக இன்பில்ட் பண்ணப்பட்டதான அந்த ரோபோட் என்ன செய்யுது, மனிதனையே தாக்கி கொலை செய்யத்தக்க அளவுக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த ஏஐ ரோபோட் மனிதனை அழிக்கக்கூடியதாய் மாறி விடுகிறது. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, மனித குலத்திற்கு ஒரு பெரிய டேஞ்சராக என்ன செய்ய போகுது, இந்த ரோபோட் எல்லாம் நிற்க போகுது, ஏஐ நிற்க போகிறது. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு செய்தியை பாருங்க, சன் டிவி நியூஸில் வந்தது. ஏஐ மூலமாக ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்க டீச்சர்ஸ் நமக்கு தெரியும், நார்மலாக ஸ்கூல் காலேஜில் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்தது ராமேஸ்வரத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சருக்கு பதிலாக ஏஐ மூலமாக ஒரு டீச்சரை வைத்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஆக்குபை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த இடத்த பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, மனித குலத்திற்கு ஒரு அல்டர்னேட்டிவாக இந்த ஏஐ மனிதனுக்கு பதிலாக, அதாவது வேலை செய்கிறதுக்கும் ரோபோட் உள்ள வரான், அது மாத்திரம் இராணுவத்தில் வரான். இப்படி எல்லாவற்றிலும் அவன் உள்ள மனிதனுக்கு விரோதமாக, அதாவது மனிதனே என்ன செய்ய போகிறான், மனிதனுக்கு விரோதமாக அவன் செயல்பட போகிறான். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஏஐயுடைய தாக்கத்தினால வருகிறதான ஒரு ஆபத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 13வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. 13:15 மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அந்தி கிறிஸ்து நாட்களில் உண்டாகிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் பாருங்க, ஒரு அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக, அதாவது மிருகம் என்று சொல்லுவது அந்தி கிறிஸ்து இந்த இடத்துல ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவானா, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கடைசி காலத்துல அவன் கொண்டு வருகிறதான அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ ஒரு சொரூபம் இருக்கிறது, அந்த சொரூபம் என்ன செய்யுமா, பேசத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. சொரூபம் என்று சொன்னால் சிலை. அப்போ ஒரு சிலையை உருவாக்குறான், அந்த சிலை என்ன செய்யுமா, பேசத்தக்கதாக அது மாறுமா. ஒரு சிலை பேசுமா? நிச்சயமாகவே சிலை பேசாது. நமக்கு தெரியும், இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிலை வழிபாடு இருக்குது, அதாவது விக்கிரக ஆராதனை. அப்போ அந்த விக்கிரகம் நிச்சயமாகவே மனுஷனோடு பேசாது. அப்போ பேசாத ஒரு விக்கிரகம், அல்லனா பேசாத ஒரு சொரூபம் என்ன செய்யுமா, பேசத்தக்கதாகவும் ஒன்று. ரெண்டாவது, மிருகத்தின் சொரூபத்தை, அப்போ மிருகத்துக்குடைய சொரூபத்தை வணங்காத யாவரையும், அப்போ அந்த ஒரு மிருகத்துக்கு அந்த சொரூபத்திற்கு செய்வாங்களாம், அந்த சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக. அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல உண்டாகக்கூடிய ஒரு பெரிய இந்த உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ ஒரு சிலையை உருவாக்குறாங்க, சிலைக்கு ஒரு ஜீவனை கொடுக்கப்படுகிறது, அது பேசத்தக்கதாய் மாறுகிறது. பேசுறது மாத்திரமல்ல,
அப்போ அதை வணங்கத்தக்க விதத்தில், இவனை கொடுக்கத்தக்க விதத்தில் இந்த உலகமும் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியிலும் இது மாறுமா, மாறி என்ன செய்யுமா, யாவரையும் அதை வணங்காம, அதாவது அது மூலமாக நீங்க போர் ஆபத்துக்கு நேராக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படியாக அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கு ஒரு ஆவி என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு ஜீவன், அது பேசுகிறது, அது தானா யோசிக்கத்தக்க விதத்துல என்ன செய்தான், ஒரு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் என்று சொன்ன வல்லமை கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஏஐ மூலமாக வருகிற ரோபோட்டிக் ஆகட்டும், இதெல்லாம் அதை தாண்டி வரக்கூடியதான அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் உண்டாக போகிறதான கொடிய ஒரு ஆபத்து. பாருங்க, நீங்க பழைய ஏற்பாட்டில் தானியேலுடைய அதிகாரங்களை நீங்க பார்க்க முடியும். நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுவார். சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் அந்த சிலையை வழிபட வேண்டும், சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுப்பான். கட்டளை கொடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த யூதர்கள் மற்றும் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பவ் பண்ண மாட்டாங்க, அதை ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஒர்ஷிப் பண்ணாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவான், அவங்களெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவான், ஒரு பெரிய உபத்திரவத்துக்கு நேராக அந்த ஒரு பெரிய தீயில போட்டு இவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஒரு பெரிய 7 மடங்கு ஒரு அக்கினியை உருவாக்கி அதில் போட்டு என்ன செய்வாங்க, அவங்களை அழிக்கும்படிக்காக பல காரியங்கள் அங்கே நடந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த சிலையை அவங்க வழிபடாததுனால கடைசியில் ஆண்டவர் அவங்கள அதிலிருந்து பாதுகாத்து அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து அவங்களை தூக்கி எடுத்து அந்த குகையிலிருந்து அந்த அக்னி இதிலிருந்து ஆண்டவர் அவங்களை தூக்கி உண்மையான தெய்வம் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல காண்பிப்பார். அதே மாதிரி தான் கடைசி காலத்துல சாத்தான் ஒரு சிலையை போன்று பிசாசு என்ன செய்ய போகிறார், இந்த உலகமெங்கும் ஒரு டிஜிட்டல் மயமாக, உலகமெங்கும் ஏஐ மயமாக வைத்து உலகத்தை ஆராதிக்கிறவர்களாக, உலகத்தை உயர்த்துகிறவர்களாக, எப்படி அங்க ஒரு சிலை வைக்கப்பட்டது அதே மாதிரி மறுபடியுமாக என்ன செய்ய போறான், அந்தி கிறிஸ்து நாட்கள் அது நடக்க போகிறது. அதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஏஐயுடைய இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நீங்கள் அறிந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா, இதெல்லாம் நம்ம அறிஞ்சிட்டோம். ஏஐ வரப்போகுது, இந்த உலகத்தையே ரூல் பண்ண போகிறது. இதன் மூலமாக அடுத்த சாம்ராஜ்யத்துக்காய், கடைசி கால ஒரு ராஜ்யத்துக்கு நேராய், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்தும்படிக்காக உலகம் இந்த கடைசி கால நகர்வுல அந்த உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அறிந்துட்டு நான் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணணும், இப்போ நான் கற்றுக்கிறது சரியா தப்பா, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதா, அதன் மூலமாக நான் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளணும், இது எங்கே கொண்டு முடிய போகிறது என்று சொன்னால் ஒரு பெரிய கொடிய ஆபத்தை நோக்கி கொண்டு போகிறது. அப்போது கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னார், அறிவுகள் பெருகி கொண்டிருக்கிற காலம். அறிவு பெருகி கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்களும் நானும் ஆண்டோடைய அறிவுல பெருக வேண்டும். இன்னைக்கு அந்த ஏஐ குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி அநேகர் இயங்குகிறார்கள். அதல்ல முக்கியம். ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவுல வளர வேண்டும். உலகத்தை குறித்து அறிகிற, உலகத்தின் டெக்னாலஜி அறிகிற அறிவு அல்ல, தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய வருகையை அறிகிற அறிவு, பரலோகத்தை குறித்து அறிகிற அறிவுல நம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதனால இதை பார்த்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க அதை குறித்து ஒரு ஹைலைட் பண்ணிட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு உலகத்தை அறிகிற அறிவுல உலகம் பெருகி கொண்டிருக்கிறதோ அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக நான் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவுல நான் வளர வேண்டும், ஆண்டவரை குறித்து நான் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் நம்மை சார்ந்திருக்கிறவங்க, நம்ம ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியுங்க. அதனால சூழ்நிலைகளை பார்த்து நடக்கிறத குறித்து நம்ம மார்த்தட்டி கொள்ளணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது, நம்ம ஆண்டோடைய வருகைக்கு நேராக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்டி சேர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிறதைத்தான் கர்த்தர் நமக்கு பேசுகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவே, நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே 30, 100 ஆண்டவரே 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதா எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise